ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி ஷாப்பிங் போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வீட்டு பக்கத்தில் அன்லிமிட்டட் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நானும் ரோட்டில் கிளம்பி போய் நின்றுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சாவகாசமாக 10 நிமிஷம் கழிச்சு அந்த 2 மேடமும் வராங்க. சரின்ட்டு உள்ளே போனால் ஃபஸ்ட் ஆளே நாங்கள் தான் போல 10:30க்கெல்லாம் போயிட்டோம். ஷோரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஷோரூம். காலவாசலில் இருக்க ஷோரூமோட இது பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. 450க்கு 2 குர்த்தி வாங்கினோம்னா 200 ருபீஸ் ஆஃபரு. அப்புறம் இந்த ஷார்ட் குர்த்திஸ் எல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு. அது எல்லாமே வந்து 299க்கே வந்து ஷார்ட் குர்த்திஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த எத்னிக் வேர்ஸ் எல்லாமே 50% ஆஃபில் வச்சுருந்தாங்க. ஆனால் ஈச் வந்து 4000 போட்டிருந்தாங்க. 2000 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய லாங் ஃப்ராக்னா ஓகே தான், தேவைன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அது போக நெக்ஸ்ட் வந்து இந்த வெஸ்டர்ன் வேர், இந்த க்ராப் டாப்பு, அதுவுமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. என்ன தான் கடை ஃபுல்லாக கலெக்ஷன் இருந்தாலும் நமக்கு வாங்கணும்னு மனசு இருந்தால் தான் வாங்குவோமே. என் தங்கச்சி என்னை பார்த்து ஏதாச்சும் வாங்குமா அப்படிங்கிறா. நான் அவளை பார்த்துட்டு நீ வாங்குமா ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளுமே சும்மா கடையை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. சரி, வந்ததுக்கு வாங்காமல் போனால் எப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்ஸ் வேரில் வந்து என் அம்மா வந்து ஒரு 2 குட்டி பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஃப்ராக் வந்து பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. 150க்கு எல்லாமே டிஷர்ட்டு, குட்டி குட்டி காட்டன் ஃப்ராக்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் வாங்கிட்டு அப்படியே கீழே தானே அந்த பிஜி நாயுடு ஸ்வீட்ஸும் இருக்குது. சரி, வந்ததுக்கு வயிற்றுக்கு ஏதாச்சும் போட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாட் ஐட்டம்ஸ்லாம் 2 மணிக்கு மேலே தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் தங்கச்சி ரொம்ப மன வருத்தமாயிட்டா. சரி, இருக்கிறத கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.